சேர்மன் அவர்களே, மண்டல தலைவர் அவர்களே, இன்றைய சிறப்பு விருந்தினர் இளங்கோ அவர்களே மற்றும் ஜோன் கவர்னிங் போர்டு அவர்களே, இந்த நிகழ்வை மிக சிறப்பாக விருந்தமல் செய்து கொண்டிருக்கும் ஜேசி சிவகாசி நிலா உறுப்பினர்களே, தலைவர்களே மற்றும் இனிய பங்கேற்பாளர்களே, மண்டல ஆட்சி மன்ற குழு உறுப்பினர்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஸோ ஒரு அருமையான ஒரு நிகழ்வை முடித்த ஒரு திருப்தி எங்களுக்கு இருக்கின்றது. ஸோ டே 1ல் ஆரம்பித்த அந்த வெள்ளிக்கிழமை 3 மணிக்கு ஆரம்பித்த இந்த பயணம் இன்று முடிவடைகின்றது. எனக்கு அங்கே உட்கார்ந்துட்டு இருக்கும்போது ஐம் திங்கிங் அபவுட் நெக்ஸ்ட் வீக், அடுத்த வாரம் இந்த ZWSல இவங்க எல்லாருமே ட்ரைனர்ஸ் ஆனால் எப்படி இருக்கும் அப்படின்னு நான் ஐம் ட்ரீமிங் அபவுட் நீங்கள்லாம் அப்படி இருக்கீங்க அப்படின்னு. நெக்ஸ்ட் வீக் நேரம் யூ வில் பி கெட்டிங் த ரிசல்ட். ஸோ இந்த நிகழ்வோட சேர்மன் ஃபர்ஸ்ட் அவரை பற்றி சொல்லணும். அதாவது ஒரு கிராஸ் ரூட்லேருந்து வந்த ஒரு நண்பர், ஒரு பேக்ரவுண்ட் இல்லாமல் ஒரு அடிப்படை உறுப்பினராக இருந்து இன்னைக்கு ஒரு ஈவெண்ட்டை ஷேர் பண்ணிட்டு இருக்கிறாரு. இன்னும் சொல்ல போனால் இஸ் ஆல்சோ மை ஸ்டூடெண்ட். நேற்று கூட 2-3 கொட்டு கொட்டினேன், அவர் எனக்கு உரிமை இருக்குது. ஓகே, ஸோ அந்த அளவுக்கு இந்த நிகழ்வில் கூடயே இன்னைக்கு நான் எப்பயுமே வந்து ஈவெண்ட்டில் சேர்மன் வருவாங்க, முதல் நாள் வருவாங்க, அப்புறம் போயிடுவாங்க, அப்புறம் கடைசி நாள் வருவாங்க. ஸோ இந்த 3 நாட்களுமே வந்து ஜீத் வந்து ஃபுல்லாக இருந்து இந்த நிகழ்வை வந்து எப்படி நடத்துகிறாங்க. ஏன்னா அவருக்கு வேலை கிடையாது, ஏன்னா போஸ்டர்லாம் பார்த்துக்கிறாங்க, பட் இருந்து எல்லாம் பார்த்துக்கிட்டு அப்படியே இது பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ அவர்களுக்கு எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஜெட்பி வந்து ரொம்ப பிஸியஸ்ட் மேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் டே வந்தார். எப்பயுமே வந்து ஜெட்பி வந்து முதல் நாள் வருவாங்க, அப்புறம் கடைசி நாள் வருவாங்க, ஏன்னா அவங்களுக்கு நிறையா ஒர்க் இருக்கும். ஸோ ஒரு ஜெட்பி என்ன பண்ணால் முதல் நாள் வந்துட்டு திரும்ப ஊருக்கு போயிட்டு திரும்ப நேற்று வந்துட்டார். ஏன்னா இன்னைக்கு அவன் கவர்னிங் போர்டு வேறு நடத்திட்டு இருக்காங்க. ஸோ வந்து இன்னைக்கு இந்த நிகழ்வை வந்து எப்படி என்கிட்ட கேட்பாரு, சார் எப்படி இருக்காங்க, அந்த ஒரு ஆர்வமாக கேட்குற மாதிரி ஏதாவது பண்ணணுமா சார், ஏதாவது உங்களுக்கு இன்னும் பண்ணணுமா சார், இல்லை நாங்கள் பார்த்துக்குறோம் நல்லா தான் இருக்காங்க அப்படின்னு உங்கள் மேலே ரொம்ப அக்கறை கொண்டு கேட்டே இருப்பாங்க. இன்னும் சொல்ல போனால் இந்த ஈவெண்ட்டுக்கு நான் பைலட்டாக வரணும்னு சொல்லி ரெக்வஸ்ட் பண்ணதோட எனக்காக இந்த ப்ரோக்ராமையே வந்து ஒரு 1 வீக் போஸ்ட்போன் பண்ணி வச்சதுக்கு நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மீண்டும் உங்களுக்கு நன்றி தெரிவித்துள்ளேன் சார். அப்புறம் பேக்கிங் டீம் 2012க்கு அப்புறம் திரும்ப ஒரு யூனியன் அங்கே 2 பேரும் சேர்ந்துருக்கோம், 3 பேரும் சேர்ந்த ஒரு விஷயம். ஸோ ஒரு அருமையான ஒரு டீம் அப்படின்னு தான் சொல்லுவேன். நாங்கள் வந்து நீங்கள் இங்கே ப்ரெசென்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போது அங்கே நிறைய விஷயங்கள் நாங்கள் அங்கே டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். இது இவங்க இப்படி பண்ணுறாங்களே, இந்த ட்ரைனர்கிட்ட இந்த குவாலிட்டி இருக்குது, இந்த ஆக்டிவிட்டி நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி எங்கள் 3 பேருக்குள்ள அந்த ஒரு டிஸ்கஷன் போயிட்டே இருக்கும். இன்னும் சொல்ல போனால் இந்த ப்ரோக்ராமை எப்படி பெஸ்ட்டாக கொடுக்கணுங்கிறதுக்காக எவ்ரி ஒரு 2-3 ஹவர்ஸ்க்கு ஒருக்க வீடு ஹோம்ஒர்க், அடுத்து என்ன பண்ணலாம், இல்லை இதை நாளைக்கு கொடுக்கணும், இது இன்னைக்கு கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். நான் திடீர்னு டேனியில் ஒரு ப்ரோக்ராம் பண்ண சொல்லியிருப்பேன். டேனியில் நீங்கள் இதை பண்ணாதீங்க, இது வெங்கடாச்சலம் பண்ணுறோம் அப்படின்னா வெங்கடாச்சலம் சரின்னு பண்ணுவார். வெங்கடாச்சலத்துக்கு ஒன்று சொல்லியிருப்பேன், நீங்கள் அது பண்ணாதீங்க பண்ணணும், இல்லை அவங்க 2 பேரும் ஒன்று பண்ணி வச்சுருப்பாங்க, இல்லை இது நீங்கள் பண்ணாதீங்க நான் போய் பண்ணாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ அது வந்து அதனால கொடுத்தனால தான் இது பெஸ்ட்டாக வந்துச்சு. ஸோ அதாவது வெங்கடாச்சலம் வந்து ஒரு கமிட்டட் ஜேசி. என்ன அப்படின்னா அவர் வந்து அவரை பிடிக்காத ஆள் யாருமே இல்லைன்னு சொல்லலாம். நான் ரொம்ப பராமப்படுவேன். ஏன்னா இப்போ என்னை கூட கேட்டால் கூட டென்சிங் சரியில்லை அப்படிம்பாங்க. இல்லை அவர் வந்து கொஞ்சம் இப்போ வந்தோடனே சொன்னாங்க, அவர் கொஞ்சம் கோவக்காரரு, அவர்கிட்டயா போகிறீங்க பார்த்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரிலாம் ஃபீட்பேக் வரும். பட் நீங்கள் வெங்கடாச்சலத்தை பற்றி யார்கிட்டே கேட்டீங்கன்னா எக்ஸலண்ட் மேன், எ மேன் ஆஃப் மோட்டிவேஷன், யாருமே பாசிட்டிவாக தான் பேசுவார். ஜோனில் எந்த ஈவெண்ட் யாரு பங்கேற்பாளராக போனாலும் சரி, பயிற்சியாளராக போனாலும் சரி, இல்லை அந்த நிகழ்ச்சியை போஸ்ட் பண்ணாலும் சரி, அது மனுஷன் எப்படி தான் ஞாபகத்தில் வச்சுருப்பாரு தெரியாது, கரெக்டாக ஃபோன் அடிச்சிருவார், வாழ்த்துக்கள் நிகழ்ச்சி மிக மிக சிறப்பாக அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய அந்த தமிழில் வந்து அழகாக சொல்லுவார். ஸோ கண்டிப்பான முறையில் ஆண்டவன் வந்து அவருக்கு நல்ல ஒரு ஆரோக்கியமும் நல்ல ஆயுசும் நல்லா கொடுக்கணும்னு சொல்லி நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன் சார். டேனியல் அது வந்து நான் ஓடிட்டர் அப்படின்னு தான் சொல்லுவேன். பிஸியஸ்ட் மேன். பட்
இந்த ஜேசி இயக்கத்துக்கு ஏதாவது செய்யணும் அப்படிங்கிற அந்த கமிட்மெண்ட். ஸோ அதான் இந்த 3 நாளுக்குள்ள அடுத்த ஒரு 4 நாள் இதுக்காக வர்றாரு. என்ன சொல்ல அப்படின்னா, நான் அவரை அப்படியே அப்சர்வ் பண்ணிகிட்டே இருப்பேன். ஒரு நோட் பேட் கையில் வச்சிருப்பாரு. என்ன நோட்ஸ் எடுக்கிறாரு அப்படின்னு பார்த்தா, இஸ் டேக்கிங் நோட்ஸ் ஃப்ரம் த பார்ட்டிசிபன்ட்ஸ். நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணிட்டு இருப்பீங்க. He is the co-faculty for Pre-Zone Trainers Workshop and also he is the co-faculty for ZWS. பட் அவர் உட்கார்ந்து ஒரு நோட்ஸ் எடுக்கணுங்கிற அவசியமே இல்லை. ஸோ அந்த அளவுக்கு ஒரு டெடிகேஷன். யூ வாண்ட் டு லேர்ன் சம்திங் நியூ அப்படின்னு பார்க்கும் பொழுது நிறைய விஷயங்கள் நானும் நிறைய அவர்கிட்ட கற்றுக்கணும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ டேனியல் செல்வராஜ். மற்றும் என்னுடைய சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, சீஃப் கெஸ்ட். ஏன்னா இளங்கோ சார் நாங்கள்லாம் வந்து கவர்னிங் போர்டில் கிட்டத்தட்ட 6-7 வருடங்கள் கவர்னிங் போர்டில் நான் இருந்திருக்கேன். கவர்னிங் போர்டில் எல்லா பொறுப்பும் நான் எடுத்துருந்துருக்கேன். ஸோ அவர் கூட இருந்த அந்த நாட்கள், எப்படி நீங்கள் இன்னைக்கு கவர்னிங் போர்டில் காலையிலேருந்து மண்டலத்தை எப்படி பாசிட்டிவ் ஆக்குறது, என்ன பண்ணுறது அப்படின்னு தலையை உடச்சிட்டு இருக்கீங்க பார்த்தீங்களா? அது மாதிரி நான் அப்படியே யோசிச்சு பார்த்தேன். இளங்கோ சார் வர்றாங்க அப்படின்னோடனே சண்முகராஜன் சார் வந்து ஜோன் பிரசிடண்டாக இருப்பாங்க, இளங்கோ சார் வந்து ஜோன் செக்ரட்டரியாக இருப்பாங்க. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு வார் ஃபுட்டில் நடக்கிற மாதிரி தான் இருக்கும். ஒரு இதை பாஸ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 மணி நேரம் 4 மணி நேரம் அங்கே டிஸ்கஷன் போயிட்டு இருக்கும். அவங்களெல்லாம் பார்க்கும் பொழுது எனக்கு என்ன தோணுன்னா, நானும் ஒரு மண்டல தலைவர் ஆகணும் அப்படின்னு இளங்கோ சார், சண்முகம் சார் அவங்களெல்லாம் பார்த்து நான் ஆசைப்பட்டது உண்டு. ஆக நான் வந்து ZP ஆகணும்னு ஆசைப்பட்டு ட்ரெயினர் ஆனவன். அவர் இன்னைக்கு வர்றாரு அப்படின்னா ஐ எம் ஸோ ஹாப்பி. நான் ஒரு 2 நாள் கழித்து இன்னைக்கு ஒரு நண்பர் தான் நான் சொல்லுவேன். அந்த அளவுக்கு எல்லாருக்கிட்டையும் ஒரு எளிமையான ஒரு மனிதர், எல்லாருக்கிட்டையும் ஈஸியாக அப்ரோச் பண்ண முடியும். என்ன சொல்ல போனால், அவர் மண்டல தலைவராக இருக்கும் பொழுது எனது தந்தைக்கு உடம்பு சரியில்லை. இவன்ட்டு ஈரோடு. அங்கே போன இடத்துல ஏர்லி மார்னிங் 4 o'clock அவங்களுக்கு மைல்டு ஸ்ட்ரோக். பட் அவங்க மைல்டு ஸ்ட்ரோக்குங்கிறத ரெக்கக்னைஸ் பண்ண முடியல. ஹி கால்டு மீ. அப்போ எனக்கு என்ன பண்ணேன்னு தெரியல. ஐ வாஸ் அட் கோவில்பட்டி. நான் உடனே இளங்கோக்கு தான் ஃபோன் பண்ணேன். இளங்கோ சார் இந்த மாதிரி அப்பாவுக்கு அங்கே உடம்பு சரியில்லை, இஸ் அட் லாட்ஜ், என்ன பண்ணலாம்? உடனே அவர் காலையில் 4 மணி உடனே டைரக்டரி பார்க்குறாரு. அவர் நேஷனல் டைரக்டரி பார்த்து, நீங்கள் ஈரோடில் இவங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள், ZP கான்டாக்ட் பண்ணுங்கள், ஜோன் செக்ரட்டரி கான்டாக்ட் பண்ணுங்கள் அப்படின்னு ஜஸ்ட் கிவன் த நம்பர். ஸோ நான் உடனே காரில் கிளம்பி நான் போகிறதுக்குள்ள ஒரு மார்னிங் ஃபோன் பண்ணுறேன். ஒரு 2-3 பேர் எடுக்கல. 4வது கால் பண்ணுறேன். ஐ எம் ஜேசி அசோக், என்ன வேணும் அப்படின்னு கேட்குறாரு. இந்த மாதிரி இளங்கோ சார் ஒரு நம்பர் கொடுத்தாங்க, எங்கள் ஃபாதர் வந்து லாட்ஜில் இருக்காங்க, உடம்பு சரியில்லை, இமீடியட் ஃபர்ஸ்ட் எய்ட் அப்படின்னு. உடனே வந்தார். 4:30க்கு அவர் லாட்ஜிங் போனார். 4:45க்கு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணாங்க. ஸோ அது வந்து ஒரு லோ சுகர் ஆகி மைல்டு ஸ்ட்ரோக் வந்திருக்கு. உடனே ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க. ஸோ இன்னைக்கு எங்கள் ஃபாதர் இருக்காங்க அப்படின்னா அதுக்கு காரணம் இந்த ஜேசி இயக்கம். சார் அவங்க கூட அந்த நாட்டில் தான் இப்போ நான் உட்காந்து நினச்சிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் வந்து இந்த நமக்கு நம்பிக்கைன்னு ஒரு பத்திரிகை உங்களுக்கு நான் கொடுத்துருந்தேன், ஒரு நல்ல ஒரு பத்திரிகை. இளங்கோ சார் அதை ரீட் பண்ணிட்டு எனக்கு ஃபோன் பண்ணிடுவார். ஏன்னா ஹீஸ் லைப்ரரி உட்காந்து ஒரு புத்தக லைப்ரரியில் உட்காந்து எல்லா புக்கும் ரீட் பண்ணிட்டு அப்பப்போ ஃபீட்பேக் எனக்கு கொடுத்துட்டு இருப்பாரு. அந்த பத்திரிகையில் நான் ஒரு ஆர்டிக்கல் எழுதியிருந்தேன். ஒமையாரி அப்படின்னு ஒரு கட்டுரை. ஒமையாரி அப்படிங்கிறது வந்து ஜாப்பனீஸ் கான்செப்ட். அதாவது ஒரு மனிதனின் தேவையை அது தேவை என்று அந்த மனிதன் உணர்வதற்கு முன்னால் நாம் சென்று அவர்களுக்கு உதவி செய்வது. இந்த ஜாப்பனீஸுக்கு மட்டும் இப்படி இந்த குவாலிட்டி வந்துச்சு, ஏன் இந்திய மக்களுக்கு அது இல்லை அப்படின்னு எனக்கு ஒரு ஆதங்கம் இருந்துச்சு. ஆனா இந்த கொடைக்கானல் ப்ரீசோன் ட்ரைனர்ஸ் ஒர்க்ஷாப் வந்த பிறகு ஒமையாரிக்கு ஜப்பானுக்கு எடுத்து பெஸ்ட் எக்ஸாம்பிள் நான் சொல்லுவேன்னா ஜேசி தான் சார். எங்க தேவை என்னன்னு நாங்க உணர்றதுக்கு முன்னாடியே அவங்க உணர்ந்துருவாங்க. அந்த அளவுக்கு ஒரு கேர், அது ஒரு அம்மாவால தான் முடியும். அந்த ஒரு கேரை வந்து அவங்க எடுத்துக்கிட்டாங்க. ஸோ ரியலி சொன்ன மாதிரி இது சொல்வதற்கு வார்த்தைகளே இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா எல்லாரும் ஒவ்வொருத்தரும் அங்கே இருக்கிற 10 பேரும் என்ன சொல்ல போனா இன்னைக்கு ஒருத்தர் வந்து
இளங்கோ சார் அறிமுகப்படுத்துறாரு, அவ்வளவு அழகா அறிமுகப்படுத்துறாரு. ஆச்சரியமா இருக்கு. ஐஓ அங்க நடத்திக்கிட்டு இருக்கோம், இங்க உட்கார்ந்து 2 பேர் ஐஓ சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க ட்ரைனர்ஸே கிடையாது. அந்த அளவுக்கு அந்த ஜேசி சிவகாசி நிலாவோட ஈடுபாடு அது வந்து ஒரு ரொம்ப 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 எங்களுக்குள்ள எல்லாருக்குள்ளேயும் ஒரு தாக்கத்தை வந்து இன்னைக்கு ஏற்படுத்திட்டு இருக்கு. நன்றி. அடுத்ததாக நான் சொல்ல இருக்கிறது உங்களை பத்தி தான். அதாவது ஆரம்பிக்கும் போது இருந்ததோட இப்ப முடியும் போது கொஞ்சம் ஐயோ முடியல, இனிமேல் உங்களெல்லாம் பார்க்க முடியுமா அப்படிங்கிற ஒரு ஏக்கம் மனசுக்குள்ள இருக்கு. ஏன்னா நாங்க வந்து எப்படின்னா ஒரு ட்ரைனர், நீங்க எல்லாம் பார்ட்டிசிபென்ட்ஸ் அப்படியே பார்க்கல. we are all co-learners. எங்களுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, இந்த நிகழ்ச்சியில வர்றீங்க, இதுல பாஸ் ஃபெயில்லாம் கிடையாது, ஜஸ்ட் ரேங்கிங் தான். நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி இந்த 3 நாள்ல நீங்க என்ன செஞ்சிருக்கீங்களோ அதுதான் ரேங்க். அதனால இதுதான் வந்து என்ன இல்ல, this is not the final. நீங்க கொடுக்கறதா ஃபைனல் இல்ல. நீங்க இந்த 3 நாள்ல நீங்க என்ன பண்ணீங்களோ அதை நாங்க ரேங்க் பண்ணி கொடுக்க போறோம். அப்ப இதுல ரேங்க் பண்ணி கொடுக்கறதோட நம்ம கடமை நின்றக்கூடாது. இந்த ப்ரீசோன் ட்ரைனர்ஸ் ஒர்க் ஷாப் இங்க இருக்கிற எல்லாருக்கும் ஒரு பெஸ்ட் லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கணும் தான் எங்க ஐஓ 3 வருடம் ஐஓ. நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க, ஐஓ செஷனை நேற்று கிட்டத்தட்ட ஒரு 3.5 மணி நேரம் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் அவுட் ஆஃப், நான் வந்து ஒரு 10-12 இயர்ஸா நான் ப்ரீ ஜோன்ல இருக்கேன், ZWSல இருக்கேன். இது வரைக்கும் நான் எந்த ஃபேக்கல்ட்டியும் எடுத்ததில்ல, நானும் எடுத்ததில்ல. திஸ் த ஃபர்ஸ்ட். we took much effort for ஐஓ. ஏன் அப்படின்னா இதுல ஸ்லோ லேர்னர்ஸ் ஒரு 4 பேர் கீழே இருக்காங்க, அவங்களுக்கு ஆங்கிலம் புரியாது. அப்போ அவங்க கண்டிப்பா இந்த கான்செப்ட் புரியணும் அப்படிங்கறதுக்காக நாங்க இதுல கண்டிப்பா இதுல வந்து நீங்க அதாவது ட்ரைனர் ஆனாலும் இன்னைக்கு ஆகலாம் இல்லை நாளைக்கு ஆகலாம், பட் இதுல புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா this is not only the training, இது வந்து உங்க ஃபேமிலி லைஃப்க்கு யூஸ் பண்ண போறீங்க, உங்க ப்ரொஃபஷனல்ல யூஸ் பண்ண போறீங்க. நீங்க ஐஓ எழுதலாம், நீங்க பிசினஸ்ல ஒரு கஸ்டமரை பாக்குறதுக்கு முன்னாடி ஐஓ எழுதலாம், உங்க ஃபேமிலில ஒரு ஒர்க் பண்றதுக்கு முன்னாடி நீங்க ஐஓ எழுதலாம். ஸோ அந்த ஒரு லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸை நாங்கள் கொடுக்கணும்னு நினைச்சோம். அதை நீங்க என்ன பண்ணீங்க, கரெக்டா நல்லாவே அழகா நல்லாவே ரிசீவ் பண்ணிட்டீங்க. ஸோ அதுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். வெங்கடாச்சலம் நண்பரை பத்தி ஒரு சின்ன ஒரு விஷயம். வெங்கடாச்சலம் வந்து 1999 தானே சார், 1999 வந்து ஜோன் ட்ரைனரா கிராஜுவேட் ஆனாரு. அவருடைய நண்பரை பத்தி நான் இப்போ ஷேர் பண்ண போறேன். அவர் நண்பர் வந்து அந்த ப்ரோக்ராம்ல வந்தார், அருமையா பண்ணுவார், நல்லா பண்ணுவார், நல்லா அவருடைய பிரசன்டேஷன் நல்லா இருக்குன்னு சொல்லி வெங்கடாச்சலமே சொல்லியிருக்கிறார். ஸோ அந்த 4 நாள் பயிற்சி வகுப்புல பயிற்சி முடியும் பொழுது வெங்கடாச்சலம் பாஸ் பண்ணிடுறாரு, அவருடைய நண்பர் ஃபெயில் ஆயிடுறாரு. கிட்டத்தட்ட 32 பேர் வந்தது, 14 பேர் பாஸ், 18 பேர் ஃபெயில். வெங்கடாச்சலத்தோட நண்பரும் அதுல ஃபெயில் ஆயிட்டார். அந்த நண்பர் என்ன பண்ணார் அப்படின்னா, பைலட் ஃபேக்கல்ட்ட போய் என்னையா சார் ஃபெயில் பண்ணீங்க, நான் என்ன சார் பண்ணேன் அப்படின்னு ஓப்பனா கேட்டார். அதுக்கு அந்த பைலட் ஃபேக்கல்ட்டி சொன்னாரு, சேஞ்ச் த ஆட்டிடியூட், உங்களுடைய ஆட்டிடியூட மாத்திக்கோ அப்படின்னு சொல்லி சொன்னார். வெங்கடாச்சலம் சொன்னார். அந்த வெங்கடாச்சலத்தோட நண்பர் ஒரு முடிவு எடுக்கிறாரு, இந்த ZWSக்கு நான் ஒரு நாள் கண்டிப்பாக பைலட்டாக வருவேன் என்று. அந்த ஒரு முயற்சி, அந்த ஒரு பயணம் 2012 வெங்கடாச்சலோட நண்பர் ZWS பைலட்டாக வந்தார். அது வேற யாரும் இல்லை, நானும். அதனால நீங்க கடமையை செய்யுங்க. இன்னைக்கு என்ன ரிசல்ட் வருங்கிறத மறந்துருங்க. அதே மாதிரி you go and face the ZWS, நல்லா செய்யுங்க, ரிசல்ட் you never worry about it. But only thing, இதுல என்ன நான் இம்ப்ரூவ் ஆகணும், இன்னும் என்கிட்ட என்ன குறைகள் இருக்கு, இன்னும் நான் என்ன வளரணும் அப்படின்னு நீங்க உங்களுக்குள்ள ஒரு தேடலை நீங்க கண்டிப்பா எடுத்துக்கோங்க. அந்த சொன்னீங்க ஜோன் டைரக்டர்ல என் பேர் வர்றது ஒரு பெரிய கனவு, அது வந்து ஒரு கனவாவே இருக்கக்கூடாது. என்ன சொல்ல போனா அந்த ஜோன் டைரக்டர்ல அந்த பேர் வந்துட்டு இன்னைக்கு போன் பண்ணா ஒரு 10 ட்ரைனர் கூட அதுல வரல விட்டு எடுக்க முடியல. வேற யாரும் ட்ரைனிங் வர்றதுக்கு
தயாராக இல்லை. அப்போ அந்த மாதிரி நம்ம போயிடக்கூடாது. ஸோ வாட்ஸ் யுவர் கமிட்மெண்ட் டு த ஆர்கனைசேஷன்? இந்த இயக்கத்திற்கு நீங்கள் என்ன கைமாறு செய்ய போறீர்கள்? ஏன்னா ஒரு பயிற்சியாளராக நீங்க என்ன டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுக்க முடியும்? நீங்க ஒரு சாதாரண ஜேசியா போய் கன்வின்ஸ் பண்ணி 2 மெம்பரை சேர்க்க வேண்டிய இடத்துல நீங்க ட்ரெயினரா போய் ஒரு எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ல சேர்த்து ஒரு பேசுனீங்கன்னா ஒரு லாங் கிடைக்க போகுது. அழகா உங்களால ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ண முடியும். நீங்க போங்க ஒரு எம்பவரிங் யூத் நடத்துங்க. அந்த எம்பவரிங் யூத் நடத்தி முடிச்சீங்கன்னு பாத்தீங்கன்னா அங்க உள்ள ஒரு இதுல எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் நீங்க ஆரம்பிக்க முடியும். ஸோ அந்த அளவுக்கு நீங்க இன்னைக்கு என்ன ஒரு கமிட்மெண்ட் எடுத்துக்க போறீங்க? இந்த இயக்கத்திலிருந்து நிறைய எடுத்திருக்கோம். இந்த இயக்கத்திற்கு நான் என்ன செய்ய போகின்றேன் அப்படிங்கிற ஒரு கமிட்மெண்ட்டை நீங்க இன்னைக்கு கண்டிப்பா எடுக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். அடுத்தது அன்னைக்கு 29 கோலேர்னர்ஸ் மற்றும் ஒரு 10 போஸ்ட் மெம்பர்ஸ். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 39 இதயங்களை உங்களது அனுமதி இல்லாமல் நான் திருடி கொண்டு போகின்றேன். வாங்க பழகலாம். உலகம் ரொம்ப ரொம்ப சின்னது. ஸோ எப்பெல்லாம் நம்ம மீட் பண்றோமோ அப்ப எல்லாமே உங்களுடைய சக்சஸ் ஸ்டோரி தான் நான் கேட்கணும்னு ஆசைப்படுறேன். வாழ்த்துக்கள். நன்றி.